ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசில் ஒரு நியூ ட்ராக் ஒன்று ஆடாக இருக்குது. அது எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே தெரியுது. எஸ், நம்ம ஒரு முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஸோ மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கு. இல்லை ஒரு நல்ல ஒரு ஜாலியான விஷயம் அப்படின்னா அந்த கேரக்டர் போயிட்டு முத்துக்கிட்டே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை தெரிஞ்சு அப்படின்னா இலையே அது என் பொண்டாட்டிலே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி இருந்திருக்கணும். ஸோ சீன்ஸ் அந்த மாதிரி தான், மீம்லாம் அந்த மாதிரி போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு மீனாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு முத்துவே அவருக்கு வந்து ஐடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த முருகனை பார்த்தா மீனா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை தெரிய வரும், அன்றைக்கி போட்டு வெளுக்க போகிறாரு அப்படிங்கிறதா. ஸோ எனவே கொஞ்சம் ஃபன்னியாக வந்து ட்ராக் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது சீரியஸாக போகுமா அப்படிங்கிறதெல்லாம் டேரக்டருக்கு தான் தெரியும். அதே போல் அந்த விஷயம், அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஏன் அந்த நெத்தியில் வச்சிருக்க பொட்டை பார்த்தாலே தெரியாதா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன்னா நெத்தி போட்டு பார்த்தாலே சொல்லிடுவாங்களே பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த ஆள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரில. ஸோ அந்தளவுக்கு இன்னசென்ட்டாம்பா அந்த மாதிரி வந்து சீரியலாக அவருடைய கேரக்டர் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்துட்டு ஒரு பரிகாரம் ட்ராக் வந்து அப்கமிங்கில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா அந்த இன்றைக்கி வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஸோ நம்முடைய மனோஜ்க்கு வந்து அந்த முட்டை வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மனோஜ் கொஞ்சம் பயந்து போயிட்டு விஜயம்மா கிட்ட சொல்லி இது மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலில் விஜயம்மா வேணாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அந்த ஃபேன் கீழே விழுந்தது, அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஐயோ நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பரிகாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் இன்றைக்கி அந்த கட்டையாளத்துக்கு அடித்தது தான் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நேற்று அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதாவது இப்படியாச்சும் வந்து விஜயாவை போட்டு அடிக்கிட்டே மீனா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ராக் அப்படிலாம் கூட சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக உங்கள் ஆடியன்ஸ்க்காக ஒரு விஷுவல் ட்ரீட்டை தான் இந்த ஒரு குட்டி ட்ராக்குமே நானுமே பார்க்குறேன். அதே போல் அப்கமிங்கில் ரோஹிணி மாட்டுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நிறைய டைம் அவங்க குழு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ரோஹிணியுடைய பையன் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டியன். ஸோ அவன் வந்துட்டு ஸ்கூலில் சேர்க்குறாரு. அந்த ஸ்கூலில் தான் அண்ணாமலை அப்பா வந்துட்டு அங்கே ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு செய்கிறாரு. ஸோ அதே போல் அங்கே எப்போ மாட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாட் வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கறி கடைக்கு வந்துட்டு மீனா அவங்களுடைய ஃப்ரெண்டோட கறி வாங்க போகிறாங்க. அங்கே வந்து நம்மளுடைய மலேசியா மாமா அங்கே தான் இருக்கார். ஸோ அவரை பார்த்த உடனேயே இவங்க எதுவும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டார், மலேசியா மாமா அவர் வந்துட்டு மீனாவை பார்த்துட்டாரு. ஐயோ மீனா பொண்ணாச்சு, நம்ம ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு எதுவும் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ தப்பிப்பாரா மாட்டுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட அடுத்த நகர்வுகள் இருக்குது. கண்டிப்பாக எங்கெங்கேயோ ஒரு ட்ராக் வந்து ரோஹிணிக்கு வச்சுட்டு தான் இருக்காங்க, ஒரு டாட்டு. பட் அது எங்கேயோ கனெக்ட் ஆகும்போது மொத்தமாக சேர்ந்து மாட்டோம். ஸோ ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். பட் அது ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாமே, ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ரிலீஸ் பண்ணுங்களேன் அப்படிங்கிறதான் ஆடியன்ஸோட ரெக்வஸ்ட்மே கூட. ஸோ வெயிட் பண்ணுவோம். அது இல்லாமல் அப்கமிங்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஃபங்க்ஷன் ட்ராக்னு இருக்குது சீரியஸாக தெரில. அதாவது நிறைய எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் இந்த கிராண்ட் சாரீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் ட்ராக் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு முத்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இந்த ஏஆர்எஸ் கார்டனில் ஒரு செப்பரேட்டாக ஷூட் போயிருக்கு. அங்கே மீனாவுமே இருந்திருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் டாக் சீனாக தான் இருக்கும். மேபி அந்த முருகன் கேரக்டர் வச்சு கூட இருக்கலாம். அதே போல் நேற்று மீனாவுமே நிறைய பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அதே போல் வெளியில் அவுட்டோர் ஷூட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீச்சில் வந்து ஏதோ ஷூட் போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிக்சர்ஸ்லாம் கூட அப்படி தான் கிடச்சிருந்துச்சு. ரீல்ஸ்லாம் கூட நம்மளுடைய மனோஜ் ரவிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு உண்மையிலுமே சிறகடி காசு செட்டு ஷூட்டு தானா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாகவே தெரிலிங்க. நோ ஐடியா. அதை பற்றி எனக்கு அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ ஏன்னா அவங்கள சொன்னால் தான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ மேபி சிறகடி காசியாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே முத்து இருக்காரா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா முத்து இருந்தாருன்னா எந்த ஒரு ரீலுமே முத்து இல்லையே, முத்து மீனா அப்படிங்கிறதான். ஸோ ஃபேமிலியோடு எங்கே வெளில போயிருக்க மாதிரி எதுவும் சீன்ஸ் இருக்கா, இல்லை இவங்க ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வெளில போனாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இனிவே அப்கமிங் எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். டிஆர்பியுமே ஓரளவுக்கு இஸ் பேக் டு ட்ராக் அப்படிங்கிறதான் கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. அதுவுமே பார்க்க கொஞ்சம் சந்தோஷம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களை கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.